நம்ம வீட்டு சமையலில் நைட்டு டிஃபன் பார்க்கலாம் வாங்க. கற்பூரவள்ளி சட்னி தாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து சளி இருமல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம கற்பூரவள்ளி கிள்ளி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம். அடுப்பு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கருப்பு உளுந்து, மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கற்பூரவள்ளி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுன்னா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது போல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து அடுப்பில் அதே கடாய் வச்சு தேவையான எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூப்பரான கற்பூரவள்ளி சட்னி ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.